ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயிஸ்டர் மஷ்ரூம் பேகு. இந்த பேக்கோட ஈல்டு முடிஞ்சிடுச்சு. அக்ரியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இது இப்போ இந்த பேக்கோட ஈல்டு முடிஞ்சு இது வேஸ்ட்டு அப்படின்னு கிடையாது. இதை வந்து அடுத்தது இன்னொரு உயிருக்கு அதை கொடுத்து நம்ம அதுலேருந்து மதிப்பு கூட்டி எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட கவரை கிழிச்சிக்கிட்டு இந்த மண்புழு யூனிட்டுக்குள்ளே நம்ம போட போகிறோம். மண்புழு யூனிட்டில் போட்டோம்னா அந்த மண்புழுக்கள் அந்த மைசீலியம் ஸ்ப்ரெட்டான இந்த வைக்கோலை சாப்பிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனோடு அந்த மண்புழு உரம் கிடைக்கும். மண்புழு உரம் கிடைக்கும் போச்சில் அதை நம்ம வந்து செடிகளுக்கு மரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால இது வேஸ்ட்டும் ஆகாமல் இருக்கும், நமக்கு அடிஷ்னலாட்டு ப்ராஃபிட்டும் கிடைக்கும், மரங்களுக்கும் செடிகளுக்கும் நல்ல நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதனால் இயற்கையில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. இந்த பேக்கை எப்படி கட் பண்ணணும், இந்த கவரை எப்படி கிழிச்சிக்கிட்டு நம்ம மைசீலியம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு தெரியுதா, இப்படி தான் இருக்கும் உள்ளுக. இதை வந்து நம்ம டைரெக்டாக இந்த யூனிட்டுக்குள்ளே தூக்கி போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும். இப்படி தண்ணி, ஆனால் இந்த தண்ணி ஸ்ப்ரே விடுறது வந்து டெய்லி கண்டிப்பாக விடே ஆகணும். அப்படின்னா தான் அந்த மாய்ஸ்டர் வந்து ஈரப்பதம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இது நம்ம பழைய ஆயிஸ்டர் மஷ்ரூமில் இருந்து எடுத்து போட்ட பேகு. இதுக்குள்ளே மண்புழுக்கள் இருக்குது பாருங்க, பாருங்க, இதில் மண்புழு இருக்குது. இந்த மண்புழு தான் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது இதுக்குள்ளே போய் இருந்து இதை சாப்பிட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் நமக்கு அவுட்புட்டு. இதான் வெர்மி கம்போஸ்ட். இந்த வெர்மி கம்போஸ்ட்டு தான் நம்ம வந்து செடிகளுக்கும் மரங்களுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.